பேசிக்காக ஒரு ரொம்ப ரிசர்வ்டு பர்சன். அது அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ங்கிறது ரொம்ப கம்மி. அதனால தான் அவருடைய 40 இயர்ஸ் ஃப்ரெண்டு இதை அட்டன் பண்ணுறதுக்காகவே திருச்சியிலேருந்து வந்திருக்காரு மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம். ஒரு 2 வீக்ஸில் அவர் பொண்ணு கல்யாணம். பட் அந்த ஒர்க்கை கூட நிறுத்திட்டு 1 டே பிரேக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காரு. தேங்க்யூ. அவர் ஒரு அம்மா பிள்ளை, அதை நான் சொல்லி ஆகணும். அவங்க அம்மா இருந்த வரைக்கும் கிழிச்சா கோட்டை தாண்ட மாட்டார். எனிதிங் எவ்ரிதிங் அவங்க அம்மா சொன்னால் அதை மீற மாட்டார். தனக்கு லைஃப்பில் கிடைச்ச எல்லா நல்ல விஷயங்களும் தன்னோட அம்மாவோட ஆசீர்வாதத்தில் தான் கிடைச்சதுன்னு இன்னி வரைக்கும் நம்பிட்டு இருக்காரு. He wanted to become a journalist. ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட்டருக்கு ஜாபு கிடைச்சோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்ததுனால அவங்க அம்மா சொன்னதுனால பேஷனை விட்டுட்டு இங்கே ஜாபுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆட் பண்ணவர். அதுக்கப்புறம் வந்த நாளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸில் வந்து ட்ரெயினியாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அதையும் விட்டுட்டு தான் இங்கே வந்தார். இந்த மவுண்ட் ரோட்டில் எக்ஸ்பிரஸ் பில்டிங்கை கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் சொல்லுவார், நான் இந்த இடத்துல வேலை பார்த்துருக்கணும், 2 கிலோமீட்டர் தள்ளி எங்கள் வீடிக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் அடிக்கடி அதை. அண்ட் தென் எங்களோட மேரேஜுக்கு அப்புறமா அவருக்கு இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸில் குரூப் ஏ ஆஃபீஸர் ஜாப் கிடைச்சிது. ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்க அம்மா சென்னையில் இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில் அதையும் விட்டு கொடுத்தாரு. அது போகாமல் சென்னையிலே அவர் வந்து ரீட்டைன் ஆனார். அவற்றை நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற விஷயம், அந்த டைம்லலாம் நிறையா படிப்பார். நான் கூட சில நேரங்களில் கேட்டிருக்கேன், லைப்ரரியன்னா ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படிக்கணும்னு உங்களுக்கு எதுவும் ஜீவோ போட்டுட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர், ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், 2ஐயும் கவர் டு கவர் படிப்பார். எனக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இன்னைக்கு படிக்க முடியலன்னா கூட நாளை காலையில் ஃபஸ்ட்டு வந்து நேற்றைய பேப்பரை அரியர் முடிக்கிற மாதிரி அதை எடுத்து படித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து இன்னைய பேப்பர் ஆரம்பிப்பார். பட் அது என்ன சொன்னார்னா, அப்போ நான் நிறைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க் செய்கிறேன் ஆஃபீஸில், எனக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷு ஃப்ளூயன்சி வேணும், அதுக்காக தான் நான் வந்து இதை படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அது ஒன்று சொல்லுவார். அவர்கிட்ட நான் அட்மையர் பண்ணுற இன்னொரு விஷயம், எதை செய்தாலும் அதுக்கு தன்னை குவாலிஃபை பண்ணிக்குவார். இந்த ஆஃபீஸில் லைப்ரரியனாக தான் தன்னோட கரியர் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்தப்போ பிஎல்ஐசி எம்எல்ஐசி எல்லாத்தையும் சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் முடித்தார். அண்ட் தென் எம்ஃபில் பண்ணார். சில ரீசன்ஸ்னால அவரால் வைவா மட்டும் போக முடியாமல் போயிடுச்சு. அந்த எம்ஃபில் அவருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ண ஆசைப்பட்டார் இந்த ஆஃபீஸில். நிறைய முறை அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. அப்போ வந்து ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரு பட்டிமன்றம் பேசினார். அந்த பட்டிமன்றம் யூடியூப்பில் இப்போ ஒரு 2 lakh வியூஸ் ரீச் பண்ண போகுது. அதோட ப்ரொடியூசர் மிஸ்டர் பன்னீர்செல்வம், அவர் இங்கே இருக்காருன்னு தெரியல, பிக் தேங்க்ஸ் டு மிஸ்டர் பன்னீர்செல்வம். அதுக்கப்புறமா 2018 டாக்டர் ஆர்கே ஸ்ரீனிவாசன், இப்போ அவர் யூஎஸில் இருக்கார், அவர் இங்கே ஹெச்ஓபியாக வந்தார். அவர்கிட்ட வழக்கம் போல் போய் எனக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்டார். ஹெச்ஓடி அவர் வந்து சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் மிஸ்டர் வேணுகோபாலன் சார் இருக்கீங்களா? வெரி பிக் தேங்க்ஸ் டு யூ. ஏன்னா நீங்கள் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர். அந்த ப்ரோக்ராமுக்கு ரொம்ப சர்க்காஸ்டிக்காக ஒரு டைட்டில் வச்சுருந்தாரு, வசமாகுமா வாசமிகு வாழ்க்கை. அது ப்ரோக்ராமுக்கு வச்ச டைட்டில் கிடையாது, அவரே கேட்டுக்கிட்ட கேள்வி. நான் நினச்ச மாதிரி எனக்கு ஒரு லைஃப் இங்கே கிடைக்குமா அப்படின்னு. ஒரு 8-9 months போச்சு. அவருக்கு வந்து அந்த திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஏறக்குறைய அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் காலமாயிட்டாங்க. நான் வேணால் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு ஃப்ரீலான்சிங்காக என்னோடய இஷ்டத்துக்கு நான் ஏதாவது செய்யவா அப்படின்லாம் வந்து ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் நான் வந்து சொல்லிட்டு இருப்பேன், இல்லை உங்களுக்கான ஒரு நாள் வரும் கண்டிப்பாக அப்படின்னு. அந்த நாளும் வந்தது. எப்போன்னா ஐ திங்க் 2019 அப்போ வந்து சுந்தர் சார் இங்கே ஹெச்ஓபியாக
சார்ஜ் எடுத்துக்கிட்டார். பிஃபோர் தட் அவர் வந்து அந்த ப்ரோக்ராமை கோயம்புத்தூரில் ஒரு இதில் மீட்டிங்கில் அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு அவர் சென்னை வந்ததுக்கப்புறமா கூப்பிட்டு இவர்கிட்ட கேட்டிருக்காரு, ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு, நீங்கள் ஏன் வேறு பண்ணலை ஃபர்தராக, எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி உள்ளபடி சொல்லிட்டாரு. அப்போ சுந்தர் சார் ஒரு ப்ராமிஸ் பண்ணார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நமக்கான நாள் வரும், நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொன்னார். அந்த நாள் வந்தது, சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார். அப்போ வந்து சென்டிமெண்ட்டாக முதல்ல போய் நீங்கள் ஒரு கோயிலில் ஒரு கவரேஜ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆசாரி கோயிலுக்கு அனுப்பினார். அதுக்கு அவர் இங்கே ஹெச்ஓபி ஆகி 3வது நாள் அவரோட ப்ரோக்ராம் வந்து இந்த கோயில் கவரேஜ் ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறமா அதை ஒட்டி அடுத்த சில நாட்களில் தீபாவளி வந்தது. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமுக்கு கண்டென்ட்டும் சுந்தர் சாரே கொடுத்தாரு, டைட்டிலும் அவரே கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா சார்? வாய்ப்பு கிடைச்சது, வசந்தம் வந்தது, ஒளி வந்தது, புன்னகை வந்தது. தீபாவளி அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு ஒளிரும் புன்னகை டிடி ஸ்க்ரீனில் வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நீங்கள் இல்லைன்னா ஒளிரும் புன்னகை இல்லை, ஒளிரும் புன்னகை இல்லைன்னா இவ்வளோ மனநிலையோட நாங்கள் உட்காந்துட்டு இருக்க போகிறது இல்லை. அதுக்கப்புறமா தனக்கான நாள் ரொம்ப குறைவு, இன்னொரு 3-4 வருஷம் தான் எங்கள் சர்வீஸ் இருக்குங்கிறதுனால அப்படி ஒரு ஓட்டம் ஓடி இருக்காரு. இந்த ஒரு 4 வருஷத்துல டே அண்ட் நைட்டு, காலையில் 2 மணி 3 மணி அந்த நேரத்துக்குலாம் எழுந்திரிச்சு போயிருக்காங்க. அதுக்கு அவரோட ஒத்துழைச்ச க்ரூ மெம்பர்ஸ், முக்கியமாக அவரோட கேமராமேன் அண்டு லைட்டிங் ஆடியோ இன்ஜினியர் மிஸ்டர் விஸ்வநாதன் அண்டு கேமராமேன் சந்தானம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கலன்னா ஒளிரும் புன்னகையில் இத்தனை எபிசோடு பாசிபிள் இல்லை. வெரி பிக் தேங்க்ஸ் டு யூ அண்ட் யுவர் க்ரூ மெம்பர்ஸ். அதுக்கப்புறமா ஒரு 30-40 எபிசோட்ஸ் வந்த பிறகு அவருக்கு வந்து நேச்சுரலி எல்லாருக்கும் வர மாதிரி ஒரு ஆசை. நிறைய எல்லாரும் நல்லா இருக்குங்கிறாங்க, ஓரளவுக்கு வியூவர்ஷிப் இருக்குது, தனக்கு ஏன் வந்து ஒரு அவார்டோ அந்த மாதிரி ஒரு அதர் ரெகக்னிஷன் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு, கேட்பாரு. நான் சொல்லுவேன், ப்ரோக்ராம்க்கு பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டீங்க, சான்ஸ் வந்தது, உங்களுக்குன்னு விதி இருந்துச்சுன்னா யாராவது உங்கள் கையில் கொண்டு கட்டாயமாக கொடுப்பாங்க, நீங்கள் கிடைச்சதை ஃபர்தராக கொண்டு போங்க, வேறு எதுவும் நினைக்காதீங்கன்னு. அவருக்கு அவார்டு வாங்கி கொடுக்கறதுக்காகவே ரகு சார் பெங்களூர்லேருந்து இங்கே வந்தார். வந்து கொஞ்ச நாள்லேயே இவரோட ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு இது எல்லாமே அவார்டு மெட்டீரியல், நீங்கள் ஏன் வச்சுட்ருக்கீங்க, நம்ம ஏன் ஒரு அவார்டுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அந்த டைமில் தான் அந்த அவார்டுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தது. அவருடைய ஜர்தோசி ப்ரோக்ராமை ரகு சாரே சூஸ் பண்ணி இதுக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ரியை டெல்லியிலேருந்து மலேசியா போச்சு. இவரை விட அதிகமாக நம்பிக்கையோடு இருந்தது ரகு சார் தான். அடிக்கடி சொல்லுவார், அந்த ஒரு 10 days or 15 days தான் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான், யூ வில் கெட் இட் அகெயின் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த ஸ்டில் ஐ ரிமெம்பர் த டேட் 23/5/2023 அன்னைக்கு காலையில் அந்த ஏஐபியோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப 3 ஃபைனலிஸ்ட் போட்டிருந்தது. அதில் தூர்தர்ஷன் இந்தியான்னு இருந்தது. யூஸ்வலாக அவர் காலையில் யாருக்குமே ஃபோன் பண்ண மாட்டார், ஆனால் இன்றைக்கி அவர் ரகு சாரை கூப்பிட்டுட்டாரு. சார் நம்ம ஆர்கனைசேஷன் நேம் இருக்குது அப்படின்னு. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ரமன், யூ வில் கெட் இட் அப்படின்னாரு. சொன்ன மாதிரி அன்றைக்கி சாயங்காலம் அந்த அவார்டு கிடைச்சிது. நான் லைப்ரரியிலலாம் பார்த்தேன், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் நைட்டு ஒரு 12:30 வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஃபோன் வந்துட்டு இருந்துச்சு எங்கெங்கே இருந்தோ. சச் அ ஒண்டர்ஃபுல் டே அது அவரோட லைஃப்பில். கண்டிப்பாக உங்களை நான் வந்து தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா எவ்ரி டைம் வந்து ஒரு ப்ரோக்ராம் முடிச்சாச்சுன்னா அடுத்து நீங்கள் கேட்குற கேள்வி அவர் சொல்லுவார், நெக்ஸ்ட் என்ன டாபிக், நெக்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் பண்ண போகிறீங்க, என்னைக்கு ஆரம்பிக்க போகிறீங்க. வேறு வேலைக்கே போக விடாமல் கண்டினியூஸாக நேற்று மத்தியானம் வரைக்கும் போட வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியாமல் நீங்களே ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்திருக்கீங்க அவருக்கு. வெரி பிக் தேங்க் டு யூ. ஒன் மோர் திங்,
நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, நீ ஏன் கூட ஓடுற, உனக்கு என்ன இதில் மானிட்டரி பெனிஃபிட் இருக்கா, எதனால் வந்து நீ இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார்ட்டையும் அதை வந்து ரொம்ப சொல்லிட்டதில்ல, எனக்கு அந்த ஒர்க்கு தெரியும், அதனால் நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தயாரிக்கிற நிகழ்ச்சிகள் தான் என்னோட குழந்தைகள். அதில் என்னோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும்னு நான் நினச்சேன், செஞ்சேன். இதுக்கப்புறமா அவர் இந்த லைனில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் எல்லாருக்கிட்டையும், நேற்றுக்கு ரிட்டையர் ஆனவங்க, இன்றைக்கி ரிட்டையர் ஆகிறவங்க, நாளைக்கு ரிட்டையர் ஆகிறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்கள்லாம் வீட்டில் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்கள் பின்னாடி இருக்கிற ஃபேமிலி நிம்மதியாக இருக்கும். தேங்க்யூ.